சவுண்ட் வரலையே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்க. வலது கை கொண்டு கையை நல்லா இருக்கும் சொல்லுங்க. வலது கை இங்க யாரும் இருக்கீங்க? வலது கை கொண்டு நல்லா இருக்கீங்களா? ஜோரா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா? கல்லடிமா போடு, கையை தூக்கணும். சூப்பர். இப்போ நம்ம விஎஸ்க்கு இந்த பயிற்சி முகாமுக்கு எடுத்து கொண்டிருக்கிறோம். பயிற்சி முகாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். இருக்கீங்களா? இருக்கீங்களா? சரி, எதுக்கு வந்திருக்கிறோம்? பயிற்சி முகாம் எடுத்து கொண்டிருக்கிறோம். டான்ஸ் ஆடவா? எங்க ஒரு சவுண்ட் அரிசி எடுக்க. அரிசி எடுக்கவா? அரிசி எடுக்க வந்து எங்க தனிமை பிள்ளைகள் சொல்லுவாங்க, மதியம் சாப்பாடு கொடுப்பாங்க. சாஸ்திரம் இல்லையா? எடுக்க வந்துருக்காங்க. அப்படியா? ஆமாங்க. சரி சொல்லுங்க, இந்த பயிற்சி முகாம் எடுத்து வந்திருக்கிறோம். டான்ஸ் ஆட அண்ணாச்சி என்ன சவுண்ட் கேட்குது? என்னது? பீஸ் போச்சு. எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. வந்தவொடனே பீஸ் போயிடுச்சா? சரி, ஓகே. நம்ம நிதிபீஸ் வந்ததுக்கு முக்கியமான நோக்கமே கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். எது வந்திருக்கோம்? கத்துக்கிறதுக்கா? கத்துறதுக்கு ஐயோ முடியல. இல்லையா? சரி அண்ணாச்சி சொல்லுங்க. சரி, கத்துக்கிறதுக்கா? கத்துக்கிறதுக்கா? நம்ம புதுசா சொல்லி தருவோம். ஸோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த காதலை கேட்டுட்டு இந்த மூக்கு வழியா, இந்த வாய் வழியா, இந்த காது வழியா அப்படியே வெளியில ரிலீஸ் பண்ணிடணும். நான் உங்களோட சொல்லித்தர இருக்கிறோம். ஸோ நீங்கள் குறிப்பிடுகிறவர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். நேரம் சுருக்கமாக இருந்து நாங்கள் வேகமாக சொல்லி போவோம். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் வேகமாகவே ப்ரிப்பேர் பண்ணும்படி அங்கோடைய கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிபிஎஸ்க்கான வெல்கம் கிளாஸ் ஒரு வாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிற இந்த பிளாக் டீம் பண்ணுவாங்க. இதை பார்த்துக்குங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் அப்படியே உங்களுடைய நீங்கள் போய் நடத்த போகிற சென்டருக்கு இதை சொல்லுகிறதற்கு மிக எளிமையா இருக்கும். சோ இந்த வருஷத்துக்கான வெல்கம் கிளாப். டீலா ரெடி? 1 ஃபர்ஸ்ட் இந்த பக்கத்துல இருந்து தொடங்கலாமா? நாங்களே தொடங்கிரோம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். வெல்கம். ஒன்ஸ் மோர். வெல் கம். வெல்கம். காட் இஸ் கிரேட். கிரேட் அப்படின்றத கொஞ்சம் சத்தமா சொல்லணும். சோ ஒரு வாட்டி கவனிச்சுக்கீங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். வெல் வெல்கம். காட் இஸ் கிரேட். பண்ணலாமா? டீலா இப்போ நீங்க பண்ண போறீங்க. இப்போ எழும்புறதுக்கான ஒரு மெத்தட். ஜம்மு காஷ்மீர்ல எல்லாம் எப்படி எழும்புவாங்கன்னா, எங்க ஜம்மு காஷ்மீர் போயிருக்கீங்களா? ஜம்மு காஷ்மீர் அந்த கொலை செய்யறதுக்கு எந்த பக்கத்துல தான் இருக்கு? போனது இல்லையா? ஐயே, அந்த மாஞ்சகுணத்துக்கும் அந்த கொலை செய்யறதுக்கு இடையில தடிக்காரவன் அங்கே இருக்கு. சூப்பர். ஜம்மு காஷ்மீர் ஸ்டாண்ட் அப். சோ அதை நம்ம ஜம்மு ஸ்டாண்ட் அப்னு சொல்ல போறோம். சோ 3 பதத்தை இப்ப நீங்க படிக்கணும். 3 வார்த்தையை படிக்கணும். ஃபர்ஸ்ட் வார்த்தை மச்சலி. நச்சலியா? என்னப்பா நீங்க? ஓகே, மச்சலி, குச்சலி, பிச்சலி. ஓகே, இதுக்கான ஆக்ஷன் பார்த்துலாம். டீலா. ஓகே, இது ஜம்மு ஸ்டாண்ட் அப். மச்சலி அப்படின்னா என்னன்னா மீன் அப்படின்னு அர்த்தம். என்ன? இப்ப மீன் பிடிக்க போறாங்க, குளத்துல போய் மீன் பிடிக்க போறாங்க. மச்சலி. இப்ப குளத்துல போய் மீன் பிடிக்கிறதுனால என்ன வந்ததுன்னா குச்சிலினா அரிப்புன்னு அர்த்தம். குச்சிலி நல்லா சொறி. இதான் தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லியது. குச்சிலி. இப்போ சொரிஞ்சிட்டே இருக்கிறதுனால அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. கரண்ட் ஷாக்கு தர்ற மாதிரி ஒற்றை அடி. பிச்சிலி அப்படின்னா ஸ்டாண்ட் அப். ஆரியுரடி எல்லா இயரும் படிக்கிற ஒரு மெத்தடு ஆரியுரடி. சோ இந்த வாட்டியும் நம்ம ஆரியுரடி தான் சொல்ல போறோம். சோ அதை எப்படி சொல்றது அப்படின்ற மெத்தட் நீங்க ஒரு வாட்டி நாங்க பண்றோம், பாத்துக்கீங்க.
ஆர் யூ ரெடி சொல்லுவோம். சோ அதை ஒரு வாட்டி கவனிச்சிங்க. ஆர் யூ ரெடி? எஸ் பாஸ், ஐ ஆம் ரெடி. சோ ரெண்டு பேர் உங்க பக்கத்துல கை கோத்துக்கலாம். எஸ் பாஸ், எஸ் பாஸ், ஐ ஆம் ரெடி. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஆர் யூ ரெடி? இப்போ போன வாட்டி நம்ம கேம் நடத்தும் போது கேம் 1 வின் பண்ணுன்னு நம்ம படிச்சிருப்போம். சோ இந்த இயர்ல கோல் 1 வின் பண்ணு, கோல் 1 வின் பண்ணு. இப்போ பாத்துக்கீங்க இந்த டீம் பண்ணும். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். கோல் 1 வின் பண்ணு. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். கோல் 1. உங்களோட ரெண்டு இந்த சிந்தனைக்கு நேரம். கோல், குறிக்கோள். ஓகே, கோல் 1 வின் பண்ணு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் இடது கையை வந்து இடிக்கிற மாதிரி வச்சுக்கங்க, வலது கையை தம்ஸ் அப் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். கோல் 1 வின் பண்ணு. இடது கை இல்ல, வலது கை தான் உங்களுக்கு மேட்சா இருக்கும். நீங்க ஒரு ஆளை என்கரேஜ் பண்றதுக்கு உங்க வலது கையை ஃப்ரெண்ட்ல நீட்டுங்க, இடது கையை அடியில கொடுங்க. இப்போ நம்ம எழுப்பி நம்ம லாஸ்டா படிச்ச 2வது பாட்டுக்கான ஆக்ஷன் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம 2வது எழுப்புறதுக்கான மெத்தட் மீன் பிடிக்க போறோம். இன்னைக்கு இப்போ இருக்கிற 2வது மெத்தட் எழுதிங்க. மீன் பிடிக்க போறோம். நீங்க அங்க இருந்தா நல்லா மீன் பிடிக்கலாம். மீன் பிடிக்க போறோம். ஒரு வாட்டி நாங்க பண்றோம், பாத்துக்கோங்க. சோ அதை பார்த்து நீங்க பண்ணுங்க. மீன் பிடிக்கிறதுக்கு யாரெல்லாம் மீன் பிடிக்க போயிருக்கீங்க? எங்கெல்லாம் மீன் பிடிக்க போயிருக்கீங்க? குலசேரத்துல, கடல்ல, அப்புறம் சானல்ல, குளத்துல, தோட்டத்துல, ரோட்ல பிடிப்பாங்க. அதுக்கு மேல காலை நிறைய பொறுத்து வாடல. சோ இங்க எல்லாம் மீன் பிடிக்க போயிருக்கீங்கல்ல. இப்போ நம்ம கடல்ல மீன் பிடிக்கிற மாதிரியான ஒரு மெத்தடு இப்ப எல்லாம் இருக்கிறாங்க. சோ பாத்துக்கோங்க. நிறைய பிடிப்பாங்க. வயிறு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு சவனப்பட கும்பினா இப்படி உட்கார்ந்துருக்கீங்களா? சக்கப்படத்துல தீ பிடிச்ச மாதிரி உட்கார்ந்தீங்களா? எல்லாம் அப்படிதான் இருக்கீங்க. இப்ப மீன் பிடிக்க போறோம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட் சொல்லி தொடங்குறோம். ஒரு கவனிச்சீங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். பண்ணிடலாமா? நீங்க உட்கார்ந்து வலை வீசுறது பாத்துருக்கீங்களா? கடல்ல வலை வீசுறது பாத்துருக்கீங்களா? அதே மாதிரி நீங்க உட்கார்ந்து கைய அப்படி அசைச்சு பக்கத்துல இருக்கிற பரந்தலை அடிச்சிடாங்க. மூக்கு வழியா வந்துடும். அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. என்ன, கையை மட்டும் தலைக்கு மேல அசைச்சு இப்ப நம்ம 2வது கிளாப் படிச்சிடலாம். 2வது கிளாப் சாரி டங்க் ஸ்லிப் ஆகிட்டு. வாட்ச் கிளாப்னா எழுதுறவங்க டக்குன்னு எழுதிக்கிடுங்க. இல்ல உங்க மைண்ட்ல கேட்ச் பண்ணிட்டு திருப்பி எழுதுறவங்க திருப்பி எழுதிக்கிடுங்க. இந்த கிளாப்போட பேர் வந்து வாட்ச் கிளாப். என்ன கிளாப்? நல்ல சத்தமா ஆமா, வாத்து கிளாப்பா. சூப்பர். அது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நம்ம கையில இருக்கிற வாட்ச்ல வந்து பேட்டரி டவுன், ரொம்ப ஸ்லோவா முள்ளு சுத்துது. சோ 1 to 12 நம்ம கிளாப் பண்ணணும். இப்போ இந்த டீம் பண்ணுவாங்க பாருங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இது ரொம்ப பேட்டரி டவுன். இப்போ நார்மலா பேட்டரி போட்டு கரெக்டா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம கரெக்டா டைமர் அடிக்க போறோம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157
நம்ம வாட்ச் வந்து கம்ப்ளைண்ட், நம்ம வாட்ச் ஏற்கனவே ஓட்ட வாட்ச், ஸோ அது கொஞ்சம் கம்ப்ளைண்ட், அது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக உள்ள போகுது. கிளாப் பண்ணலாம். 1 2 3 ரெடி 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ ரொம்ப ஸ்பீடா ரெடி 1 2 3 4 6 7 8 சூப்பர். ஸோ இந்த கேப்பை நீங்க வந்து எழுதி வச்சுக்கீங்க. இன்னும் ஒன்று மட்டும் நைஸ் கேப், நைஸ் கேப். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. குயிக் 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 ரொம்ப ஈஸி. 1 2 3 4 1 2 3 4 என்னமா? ஓகே, ஒரு வாட்டி பார்த்துருங்க. நம்ம சொல்லி தந்துடுறோம். ரெடியா 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 ரெடி 1 2 3 ஸ்டார்ட். NICE NICE நைஸ் நைஸ் நைஸ். ஒன்ஸ் மோர் ரெடி 1 2 3 ஸ்டார்ட். NICE NICE நைஸ் நைஸ் நைஸ். ஸோ மேலே இருந்து நீங்க தட்டி கையை கீழே கொண்டு வரும்போது, ஸோ இதை வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு நல்லா பண்ண அந்த டீமுக்கு நீங்க கை தட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்ஸ் மோர் ரெடி 1 2 3 ஸ்டார்ட். NICE NICE நைஸ் நைஸ். எல்லா வலையை சுத்துங்க. சூப்பர். நீங்க உங்க VBSக்கு ஒரு தலைப்பு இருக்கு. என்ன VBS தலைப்பு என்ன? யாருங்க போயிட்டு வருமா? திராட்சை செடியாக கிறிஸ்து VBS உடைய தலைப்பு. ஸோ நம்ம சர்ச்சில் எல்லாம் கூடி வருவதற்காக ஃபர்ஸ்ட் டே நம்ம வச்சிருக்கிறது அந்த டே வெல்கம் டே. வெல்கம் டே எழுதிட்டீங்களா? ஸோ இந்த வெல்கம் டே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, பயிற்சியாளர்களால் வந்தவர்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு இல்ல, பயிற்சியாளர்களால் வந்தவர்களுக்கு வெல்கம் டேல நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டா, நீங்க நடத்த போற சென்டர்ல அவங்களுக்கு சின்னதா சாக்லேட்டு, பென்னு, சின்ன சின்ன கிஃப்ட் ஏதாவது ஒரு 100 பீஸ் தேவைப்படும் நினைக்கிறேன் அதிகபட்சம். ஸோ நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம். ஸோ அதோட சேர்த்து ஒரு 100 பீஸ் வாங்கி அவங்க ஒரு இம்ப்ரெஸ் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு சின்ன கிஃப்ட் ஏதாவது ஆல் பிள்ளைங்களுக்கு. ஒரு பாக்கெட் முட்டாய் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா கூட அது ரொம்ப இழப்பு தான். ஒரு பாக்கெட் முட்டாய் 100 ரூபாயில வாழ முடியும். ஸோ அது கூட நீங்க வாங்கி வச்சுட்டு வந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்து வெல்கம் டே பண்ணலாம் அந்தந்த சர்ச்சில். ஸோ இரண்டாவது நாள் ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஃப்ரெண்ட்ஷிப் டே இரண்டாவது நாள் பேர் என்ன? இருக்கீங்களா? நம்பட்டு வேலை அந்த சைடு அந்த அக்கா இருக்கீங்களா? ஓகே, இந்த பக்கம் தம்பி செவரு இருக்கீங்களா? ஓகே, ரெண்டாவது நாள் பேர் வெல்கம் டே. வெல்கம் சாரி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஃப்ரெண்ட்ஷிப் டே. இப்போ முதல் நாள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒருவேளை முதல் நாள் நீங்க வந்துட்டு நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நாளைக்கு நீங்க இன்னைக்கு போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, இந்த வெல்கம் டே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நல்லா இருந்தா நாங்க நாளைக்கு வருவோம்னு நிறைய பேர் டிலிக்கு அடிப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் நீங்க மறுநாள் கூட்டிட்டு வருது டே தான். என்ன டே? சொல்லுடே, முடியலடே, சத்தமா சொல்லுடே. வெரி குட். ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ ரெண்டாவது நாளுடைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப் டே. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை நீங்க தாராளமா கூட்டிட்டு வரக்கூடிய அந்த பிள்ளைங்களை உங்க சர்ச்சில் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கேப் தருவாங்க. ஸோ நீங்க அப்படி பண்ணா இவங்களுக்கு நல்லா இருக்கும். புதுசா கூட்டிட்டு வந்த பிள்ளைங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணுவோம்னா, கூட்டிட்டு வந்துட்டு அவங்க பேரை எழுதி வச்சுட்டு டாட்டா காட்டி விட்டுருவோம். ஸோ இந்த இயர்ல நீங்க வந்து புதுசா கூட்டிட்டு வர பிள்ளைங்களை, நாங்க இத்தனை பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறோம், நாங்க இதுல பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறோம், இவர் என் ஃப்ரெண்டு, மாஞ்சப்பணம் முருகசிலி என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய சென்டர்ல நீங்க அறிமுகப்படுத்தலாம். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த பிள்ளைங்களும் எங்க ஃப்ரெண்டு வந்து என்னை கூட்டிட்டு போய் எங்க சர்ச்சில் எல்லாருக்கும் முன்னாடியே என்ன பண்ணாரு, கோபாலப்படுத்த பேசிட்டு கேவலப்படுத்தினாருன்னு நினைக்க மாட்டாங்க. ஹாப்பியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. மூணாவது நாளுக்கான பெயர் எழுதிடுங்க. பியூட்டி அண்ட் குயிஸ் டே. பியூட்டி ரொம்ப பியூட்டியா இருக்கீங்க. சோ பியூட்டி அண்ட் குயிஸ் டே. குயிஸ் நம்ம கொஸ்டின் கேள்விகள் கேட்கப்படுகிற நாள். மூணாவது நாளுடைய
அந்த நீங்க நடத்த போற சென்டருக்கு நீங்க 3வது நாள் வைக்க வேண்டிய பெயர் பியூட்டி அண்ட் குயிஸ் டே. இந்த நாள் நீங்க வந்து எவ்வளவு சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் வரலாம், நீங்க தாராளமா வரலாம். பொதுவாக நமக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. என்ன நல்ல பழக்கம்னு கேட்டா, கல்யாண வீட்டுக்கு புது துணி எடுத்து போட்டுட்டு போவோமா? கல்யாண வீட்டுக்கு யாரெல்லாம் புது துணி போட்டுட்டு போவீங்க? யாரெல்லாம் கிழிஞ்ச துணி போட்டுட்டு போவீங்க? கல்யாண வீட்டுக்கு புது துணி போடுவோமா பழைய துணி போடுவோமா? இப்ப ஒரு ஸ்டைல் வந்துருக்கு. இங்க இருந்து இங்க வர சுருட்டி வச்சுட்டு இங்க சுருட்டி வச்சுட்டு இது ஒரு ஸ்டைல் இப்போ வந்திருக்கு. இதை விட்டுருங்க, இந்த ஸ்டைல் இல்ல. பொதுவாகவே நம்ம கல்யாண வீட்டுக்கு போகும்போது புது துணி போடுவோம். சோ இந்த பழக்கத்தை நம்ம மாத்தணும். நம்ம எல்லாம் ஆண்டு பிள்ளைங்க. சோ பியூட்டி டே அப்படின்னா அந்த 3வது நாள் உங்க வீட்டுல நீங்க எது பெஸ்டா ஒளிச்சு லாக்கருக்குள்ள பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பீங்கல்ல, இந்த துணி நான் வந்து எங்கேயாவது போன இடம் போட்டுட்டு போவேன் வச்சிருப்பீங்கல்ல. சோ அந்த துணியை நீங்க அந்த 3வது நாள் யூஸ் பண்ணணும். அந்த டேக்கு பேர் என்னது? பியூட்டி டே. ஓகே, பியூட்டி பிளஸ் குயிஸ் டே. குயிஸ் டே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பைபிளில் இருந்து சில யதார்த்தமான கேள்விகள் உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி நீங்க நடத்த போகிற சென்டர்ல அங்க வந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு குயிஸ், பைபிள்ல இருந்து ஒரு சின்ன குயிஸ். நமக்கு எல்லாம் தெரியும், ஆதியாகமம் 1:1 எடுத்து வாசிங்க அப்படின்னு எடுத்து வாசிப்பாங்கல்ல. சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன குயிஸ், சின்ன சின்ன பைபிள் சம்பந்தமான குயிஸ் நீங்கள் கொடுக்கலாம். சோ 4வது ஏற்கனவே நாங்கள் நடத்துற சென்டர்ல பயன்படுத்தியிருக்கிறோம். 4வது கலர்ஸ் அண்ட் டால்ஸ் டே. 4வது கலர்ஸ் அண்ட் டால்ஸ் டே. இந்த நாள் ஒவ்வொரு டீம் வைஸா, ஒவ்வொரு கிளாஸ் வைஸா நீங்க என்ன கலர், ஒருவேளை வெள்ளையா இருக்கலாம், சோப்பா இருக்கலாம், பச்சையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், எனிஒன் ஏதாவது ஒரு கலர் நீங்க கிளாஸ் வைஸா நடத்த போகிற பயிற்சியாளர்கள் நீங்க நடத்த போகிற சென்டர்ல சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு கலர்ஸ் டே, டால்ஸ் டே. சோ அதனால இந்த 4வது நாள் நீங்க என்ன பண்ணணும்னா, டீமா எனிஒன் கலர், அவங்களுக்கு பிடிச்ச கலர். ஆனா அந்த கலருக்கும் பைபிளுடைய ஏதாவது ஒரு வசனத்துக்கு சம்பந்தம் இருக்கணும். இந்தியாவுடைய அந்த கொடி மாடல்ல துணி போட்டுட்டு வந்திருப்பாங்க. கேட்டா வசனம் இருக்கான்னு கேட்டா அங்க இருக்குது, எஸ்தர் புஸ்தகத்துல இருக்குது, இந்து தேசம் அப்படின்னு இருக்குதுல்ல. சோ அப்ப இந்தியாவுக்கு ஒரு அடையாளம் இந்த மாதிரி. சோ அதனால அந்த கலர்ஸ் டேக்கு ஏதாவது ஒரு பைபிள் சம்பந்தமான ஒரு வசனம் இருக்கணும். அப்புறம் பொம்மைகள் அல்லது பைபிள் சம்பந்தமான ஏதாவது கூழாங்கல், ஆடு, அந்த ஆடையை நாங்கள் கேள்வி கேட்க வரும்போது அந்த ஆடு எதுக்காக அப்படின்னு கேட்டா அதுக்கு வசனம் இருக்கணும். சோ இது நீங்க பயிற்சியாளர்கள் போகிற சென்டர்ல நீங்க தாராளமாக இது பயன்படுத்தலாம். 5வது கிவிங் கிஃப்ட் டே. 5வது கிவிங் கிஃப்ட் டே. இப்போ இந்த 5வது நாளை குறிச்சுதான ஒரு சின்ன ஃபார்முலா. இந்த 5வது நாள் நீங்க போகிற சென்டர்ல பொதுவா நம்ம வந்து விபிஎஸ் புக் மேகசின் புக்குக்காக பேட்ஜுக்காக பாட்டு பேப்பருக்காக நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம சொல்லுவோம். அது ஒவ்வொரு சபையினுடைய வேறு முன்ன பின்ன இருக்கும், 10ல் இருக்கும், 5ல் இருக்கும், 25ல் இருக்கும், அது அந்த சபையை பொறுத்தது. ஸோ அந்த நாள் அதை கொண்டு வர சொல்லணும். இது போக ஒருவேளை அன்னைக்கு கவர் காணிக்கை இருக்கும், மேபி எல்லா சர்ச்சில் இருக்கான்னு தெரியல. கவர் காணிக்கை இருந்தா அந்த நாள், இந்த நாள் 5வது நாள் கொண்டு வர சொல்லணும். ஏலம், ஒருவேளை சில சர்ச்சில் ஏலம் விழிப்பாங்க. ஸோ ஏலம் விழிக்கிறதா இருந்தா அந்த நாள் அதை கொண்டு வர சொல்லணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டே சொல்லுங்க, வெல்கம் டே. செகண்ட் நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், லவ் ஃபீஸ்ட் அண்ட் கிளீனிங் டே. லவ்வர்ஸ் டே இல்ல, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. யாரெങ്കിലും அப்படி விட்டா வெளியே வச்சிருக்காங்க. அந்த அண்ணன் அப்படிதான் சொல்லி தந்தாருன்னு. லவ் ஃபீஸ்ட், அன்பின் விருந்து, தமிழ்ல முடிச்சிருவேன். அன்பின் விருந்து பிளஸ் கிளீனிங் டே, சுத்திகரிக்கும் நாள்.
பொதுவாகவே நம்ம பயன்படுத்துற வார்த்தை அதை இங்கிலீஷ்ல நம்ம அதை யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கான ஒரு பேர் லவ் ஃபீஸ்ட் அண்ட் கிளீனிங் டே. இந்த நாளில் தான் ஒருவேளை இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், இல்லைன்னா எக்ஸாம் இருக்கும். ஸோ இதுக்கான ப்ரிப்பேரிங்லாம் இருக்கும். அந்த நாள் தான். அடுத்த நாளுக்காக நீங்கள் ஃபைனல் டேக்காக சாங் டான்ஸ் ஆடுறதுலாம் இந்த நாள் தான், அந்த 6வது நாள். சில சென்டர்ல 5 நாள் நடத்துவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த வார்த்தைகளை எழுதி அமைத்துக் கொள்ளுங்கள். 6வது நாள் என்னடே சொல்லுடே, வாய திறடே, வீட்டுல மட்டும் அப்போ சத்தமா சொல்லுங்க. பிரைட் பாச கேட்டது இல்லையா? அதை கேட்கலாம். தம்பி நல்ல சத்தமா சொல்லுங்க. நம்ம 6வது நாள் லவ் ஃபீஸ்ட் அண்ட் கிளீனிங் டே. 7வது நாள் ஹோலி ஜாலி டே. ஹோலி ஜாலி டே. ஹோலி ஜாலி டே. நீங்க போகிற சென்டர்ல, நீங்க நடத்த போகிற சென்டர்ல இந்த பெயர்களை பயன்படுத்துங்க. ரொம்ப இதுவரைக்கும் நம்ம சென்டர்ல எல்லாம் பயன்படுத்தல. 1-2 பேர்கள் மட்டும் நம்ம அப்ப பெயர்கள் வச்சிருக்கிறோம். ஸோ இந்த 7 பேர்களையும் நீங்க பயன்படுத்துங்க உங்க நடத்த போகிற சென்டர்ல. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 7 வார்த்தைகளையும் இந்த யாயின் 7 தலைப்புகளை ஒன்று சொல்லிடுங்க. நம்பர் 1 என்ன விளக்குனதா? நீங்க சொன்னதா? ஓகே. ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட் நாள், தேர்ட் நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள். ஓகே. இந்த பக்கம் நம்ம போவாஸ் டீம் சொல்லிடுங்க. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள். ஓகே. எல்லாம் இப்போ நம்ம சாப்பாடு கலக்கி வச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப கலந்துட்டீங்க. உங்களுக்காக டீ ஸ்நாக்ஸ் ரெடியா இருக்கு. தாவத்து வச்சுட்டு என்னாச்சு? ஆமா. மரம் வளர்ப்புட்டே, நடுந்தே, மரம் நடுந்தே. ஆமா. அந்த கிளீனிங் அந்த அன்பின் இருக்குல்ல, லவ் ஃபீஸ்ட். ஆமா. நீங்க அந்த ஒரு நாள் பஞ்சாயத்து வேலைக்கு போற மாதிரி மண்வெட்டி அவனாச்சு, சட்டி சாக்கு, செடி, தரப்பா, கட்டை எல்லாம் கொண்டு வரீங்க. நம்ம அதை கலக்க போறோம். உண்மை. இப்ப அவர் சொன்னது மாதிரி நிஜமாவே நம்ம அந்த ஊர்ல இறங்கி சர்ச்சுக்கு ஒரு மாற்றம் தான். அப்படியே சுண்ணாம்பு படிக்க போறவங்க பிரஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உண்மை. சும்மா இங்க நம்ம படம் பார்த்தோம்னா தலை மாசம் அடிச்சு வருவாரு. இன்டர்லாக் போட்டு வச்சிருக்கோம். அப்ப எல்லாம் நீங்க வண்டியில நீங்க வரும்போது அண்ணாச்சி உண்மை. நீங்க சொல்றது ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க கல்வி மாவட்டத்துக்கு ஜெனரல் கன்வென்ஷனுக்கு ப்ரோக்ராமுக்கு எல்லாம் வரும்போது அந்த மரத்துக்கு கீழே போய் நான் நட்ட மரம். ஓகே. இப்ப எல்லாருக்கும் டீ ஸ்நாக்ஸ் ரெடியா இருக்கு. ஸ்டோரி பார்க்க போறோம். ஸ்டோரி சொல்லி தர மாட்டேன். ஸ்டோரி எப்படி சொல்லணுங்கிறதுக்காக சொல்லி தர போறேன். ரைட்டா? இப்போ நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்லி தந்தேன்னா அப்புறம் நீங்க சின்ன பிள்ளைகளும் நான் அண்ணாச்சி சொல்லலாம். ரைட். எத்தனை பேருக்கு ஸ்டோரி பிடிக்காது? அப்படியா? எல்லாரும் பிடிக்குமா? சரி. ஸ்டோரி சொல்றது எவ்வளவு முக்கியமானது. அதாவது நம்ம எல்லாம் வீடியோஸ்ல ட்ரைனிங் என்ன செய்ய போறோம்? வீடியோஸ் நடத்த போறோம். வீடியோஸ்ல டீச்சர்ஸா இருக்க போறோம். சின்ன பிள்ளைகள் இருக்கீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரியாது. நம்ம பிபிஎஸ்ல கதை என்பது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம பிபிஎஸ்ல எதை வச்சு கதை சொல்லுவோம்? என்னென்ன கதை சொல்லுவாங்க? ஒரு ஊர்ல பாட்டி வடை சுட்டாங்க, எலி எடுத்து போச்சு, காக்கா சரி
பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த லைட் வந்து கிளார் அப்படியே பயங்கரமா இருக்கு. பிபிஎஸ்ல பிரதானமா 2 கதை சொல்லுவாங்க. நம்பர் 1, அதை பார்த்து ஏமாந்து போகாதடா, அது ஏமாத்தின கதை, அதனாலதான் உங்களை வச்சிருக்கேன், அப்படி ஏமாந்துடாதீங்க. 2 கேட்கல, வெரி குட் பைபிள் ஸ்டோரி. இன்னும் எதை சொல்லுவாங்க, என்னோட கதை இருப்பாங்க, மிஷினரி ஸ்டோரி. சரி, இப்ப மிஷினரி ஸ்டோரி என்னோட கதை இல்லை, என்னோட டாபிக் கிடையாது, அதனால நான் அங்க போகல. இப்ப எனக்கு வந்து கதை சொல்லுதல் அதான் டாபிக். இப்ப நம்ம என்ன பண்றோம், பைபிள் வந்து தான் கதை சொல்லுவோம், கரெக்ட் தானே? பைபிள் வந்து தான் கதை சொல்லுவோம். என்ன நம்ம என்ன கம்பராமாயணத்துல சொல்ல போறோம் இல்ல, அப்படி சொன்னாலும் நம்ம கேட்கவா போறோம். பைபிள் வந்து சொன்னாலே நம்ம கேட்க மாட்டோம், இதுல வேற கம்பராமாயணத்தை சொல்லி நம்ம எங்க கேட்க போறோம்ல. கதை சொல்றது பைபிள் வந்து சொல்ல போறோம். இப்ப பைபிள் வந்து சொல்ற கதை, கதைன்றது கதை இல்ல, ஆங்கிலத்துல வந்து ஸ்டோரின்னு தான் பேரு, அது ஒரு சரித்திரம். அந்த சரித்திரத்தை நம்ம என்ன சொல்றோம், அது கொஞ்சம் வித்தியாசமா, அதுக்கு என்னென்ன நடைமுறைன்றது நம்ம சொல்லி தரேன். அப்படி கதை மாதிரி சொன்னாதான் ஜனங்களுக்கு புரியுமானவர்களே. இந்த முதலாவது நாள் கதையை நாம் பார்க்க போகிறோம். நாகமான் என்று ஒருவன் இருந்தான். அப்படியாக நீங்கள் தூங்கி நான் முடிப்பதற்குள் நீங்கள் கேட்டா. அதனால கதை சொல்ற மெத்தட் எப்படின்னு உங்களுக்கு கொஞ்சமா சொல்லி தர போறேன். இப்ப நம்ம பார்க்க போற முக்கியமான கதை, கதையின் முக்கியத்துவம். கதையினுடைய முக்கியத்துவம், கதையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, அந்த நாளில் விதைத்த விதையை மீன்ஸ் நம்ம முதல் நாள் இல்லைன்னா 2வது நாள், நம்ம 3வது நாள் நம்ம இப்ப சொல்லிக் கொடுக்கிறோம். அந்த நாள் நம்ம பிள்ளைகளுக்கு விதைத்த விதையை, இல்லைன்னா சப்ஜெக்ட் செய்தி, அன்னைக்குள்ள செய்தி, அன்னைக்குள்ள தலைப்பு, அந்த செய்தியை பிள்ளைகள் மனதிலிருந்து மறந்து போகாமல் இருப்பதற்கு உதவி செய்கிற ஒரு முக்கியமான கருவிதான் கதை. நான் முடிச்சோன்னு கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். சரியா? நீங்க பதில் சொன்னா நான் உங்களுக்கு இங்க இருக்கிற மதிப்பெண்கள்லாம் எடுத்துட்டு புதுசா போடுவேன். நம்பர் 1, கதையின் முக்கியத்துவம். யாரோ சொல்லுங்க பாப்பா, எங்க சொல்லுங்க. வடகம்பரத்துல சொல்லுங்க, அங்கதான் இருக்கு. நாளைக்கு முட்டை போடக்கூடாதுன்னா அந்த உங்களுக்கு தெரியல. அந்த நாளில் விதைத்த விதையை, இல்லைன்னா செய்தியை பிள்ளைகள் மனதிலிருந்து மறந்து போகாமல் இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கருவி, ஒரு ஆயுதம் என்று கூட வச்சுக்கலாம். சரி, இயேசு கிறிஸ்துவும் வழிமுறையை, இல்லைன்னா கதை சொல்லுதல், அல்லனா உவமை, இந்த முறையை இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய செய்தியில பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பார், ஜனங்கள் திருப்பி நிற்பாங்க. அப்படின்னு என்ன அப்படிங்கும் போது இடையில ஒரு கதையை சொல்லுவார். கரெக்டாங்க? இடையில ஒரு கதை சொல்லுவார், அதுக்கு பேரு உவமை அப்படின்னு பேரு. அந்த கதையை சொன்னதுனாலதான் இன்னைக்கும் நம்ம நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். சரிதானா? அவர் சொல்ற அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அந்த கதையை வச்சு அந்த சத்தியம் மறந்து போகாம இருக்கிறதுக்கு நமக்குள்ள அது உதவியாக இருக்கிறது. ஓகே, சரி, கதையின் முக்கியத்துவம் இதுதான். நம்பர் 1, அந்நாளில் விதைத்த விதையை பிள்ளைகள் மனதிலிருந்து மறந்து போகாமல் இருக்க செய்வதற்கான ஒரு நல்ல ஆயுதம் இந்த கதை. சரி, இந்த கதையை இயேசு கிறிஸ்துவும் இந்த மெத்தடை வந்து என்ன செஞ்சாரு, யூஸ் பண்ணார். ரைட். கதை சொல்பவரின் முக்கியத்துவம். எத்தனை கதை சொல்லி பழக்காருக்கு? கதை அடிச்சு பழகினவங்க கேட்கல, கதை சொல்லி பழகினவங்க. பிபிஎஸ்ல கதை சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கோம், சொல்லுவோம், இனி சொல்லுவோம். ரைட்டா? சரி, இப்ப நம்ம அதை பார்க்கலாம். கதை சொல்பவரின் முக்கியத்துவம். இப்ப நான் உங்களுக்கு வந்து கதை எப்படி சொல்லணும்னு சொல்றேன். நான் சில இடத்துல பிபிஎஸ்ல போகும்போது நான் கதை சொல்லுவேன். இங்க ஏன் போன வாட்டி நான் கதை சொன்னேன் உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் இருக்கீங்க? கல்யாணம் ஆகும்போது கதையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கதையில் வரும் எல்லா கதாபாத்திரங்களையும் தான் ஒருவராக செய்கையோடு குறிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். கதையில வர்ற
எல்லா கதாபாத்திரம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கதை பார்க்க போறோம். என்ன கதை? நாகமான் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை தேவ வசனத்தை எப்படி விதைத்தாள் அப்படின்றதுதான் முதல் நாள் கதை. இப்போ அந்த கதையில யாரெல்லாம் வரா? நாகமான், ஓ சிங்கப்பூர், ஓ சிறுப்பன், வேற எங்க நாகமான் சொல்லியாச்சா? ஓகே, தீர்க்கதரிசி. அப்புறம் ராஜா, அப்புறம் சீரியா ராஜா, வேற என்ன தாவீதா. சரி, ஓகே, குறைஞ்சது 5 பேர் சொல்லியாச்சோம்ல. இந்த 5 பேரை பத்தியும் இப்ப நான் கதை சொல்றேன்னா, இந்த 5 பேர் மாதிரியும் நான் என்ன பண்ணணும்? ஃபுல்லா ஆக்ஷன் பண்ண முடியாது, ஸ்கிட் மாதிரி பண்ண முடியாது. ஆனா இந்த 5 பேருடைய அபிநயத்தையும் நான் என்குள்ள கொண்டு வரணும். புரியுதா உங்களுக்கு? இந்த 5 பேரின் அபிநயத்தையும் எனக்குள்ள கொண்டு வந்து நானே 5 பேரா மாறணும். நான் வந்து தீர்க்கதரிசி பத்தி பேசும்போது தீர்க்கதரிசி மாதிரி மாறணும். அப்புறம் ராஜா பத்தி பேசும்போது ராஜா தோரணியில மாறணும். அதுக்கப்புறம் வேலைக்காரர் பொன் மாதிரி அதை குறித்து சொல்லும் போது அது மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நீங்க மனசுல வச்சு நீங்க அது மாதிரி மாறி கதை சொன்னா கதை இன்ட்ரெஸ்ட் ஆகும். இப்போ வந்து ஸ்கிட்டுக்கும் கதைக்கும் என்ன டிஃபரெண்ட், ஸ்டோரிக்கும் ஸ்கிட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, நாடகத்துல இல்லைன்னா ஸ்கிட்ல வர்ற எல்லா கதாபாத்திரங்களையும் ஒவ்வொரு நபராக என்ன பண்ணுவாங்க. இப்ப இதையே ஸ்கிட்டா யூஸ் பண்ணலாம் இல்லையா? கதையை ஸ்கிட்டா கொண்டு வரலாம். அதுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு தேவை. ஓகே, இது என்னோட சப்ஜெக்ட் இல்லை, அதனால நீங்க ஸ்டாப் பண்றேன். இனி முக்கியமான காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். கதை எப்படி சொல்லக்கூடாது அது மட்டும் நான் பார்க்க போறோம். அப்ப எப்படி சொல்லக்கூடாதுன்னு பார்த்துட்டோம்னா எப்படி சொல்லணும்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளவுதானே? இப்ப நீங்க எழுத போறீங்கல்ல, இப்ப கதை எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு எழுத போறீங்க. அதுல நான் ஒவ்வொரு பாயிண்டா சொல்லும் போது நான் எப்படி சொல்லக்கூடாதுன்னு எழுதுவேன். அதுக்கு கீழே நீங்க அப்ப எப்படி சொல்லணும் அப்படின்றது நீங்களே எழுதணும். புரியுதா? கதை எப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுல ஒரு 5 பாயிண்ட் சொல்ல போறேன். இந்த 5 பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அதை 10 மாத்த போறீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கீழே அப்ப எப்படி கதை சொல்லணும் அப்படின்றத நீங்க என்ன பண்ண போறீங்க, பார்க்க போறீங்க. சார், நம்பர் 1, ஆயத்தம் இல்லாமல் கதை சொல்லக்கூடாது. ஆயத்தம் இல்லாமல் கதை சொல்லக்கூடாது. அடிச்சு பிறண்டு காலையில பல்லு தேய்ச்சது பாதி, தேய்க்காதது பாதி, குளிச்சது பாதி, குளிக்காத பாதி, அடிச்சு பிறண்டு போய் அண்ணாச்சே நான் வந்துட்டேன் அண்ணா அப்படின்னு போயிட்டு அண்ணாச்சி சொல்றாரு, கதைக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஓ கதையா இருங்க எங்க வரீங்க அண்ணாச்சி, அந்த இது எங்க அது எங்க இல்ல அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ சொல்லுவாங்க, இப்பொழுது அண்ணாச்சி கதை சொல்லுவார். இன்னும் தேடி முடிக்கல, இன்னைக்கு நம்ம கதையை சொல்ல போகிறோம். இன்னைக்கு நமக்கு 2வது நாள். சரி சரி, நாம் கதை சொல்ல போகிறோம். சரி, கதை எதற்கு பிடிக்கும்? பிடிக்காதா? சரி சரி, நாம் கதை சொல்ல போகிறோம். காரணம் என்ன? ஆயத்தம் இல்லை. ஆயத்தம் எப்போ படணும்? எப்போ ஆயத்தப்படணும்? எப்போ? முதல் நாள் கதை சொல்லுவதற்கு முந்தின நாளே ஆயத்தப்படணும். 2வது நாள் கதை சொல்வதற்கு முதல் நாள் முடிஞ்சோடனே ஆயத்தப்படணும். ஆயத்தம் 2 விதம். நம்பர் 1, ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாளைக்கு நான் கதை சொல்ல போறேன், நான் சொல்ற கதை பிள்ளைகளுடைய இருதயத்துல பதியணும், பிசாசு அந்த வார்த்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஜெபத்துல உங்களை ஆயத்தப்படுத்தணும். 2வது, அந்த ஸ்டோரியை நீங்க நல்லா படிக்கணும். ஒரு வாட்டி எனக்கு தெரிஞ்ச கதை தானே, எப்படி தெரிஞ்ச கதை தானேன்னு நின்றுடக்கூடாது. திரும்ப திரும்ப நீங்க அந்த ஸ்டோரி என்ன செய்யணும், படிக்கணும். உங்களுக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க திரும்ப 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 படிக்கணும். படிச்சு முக்கியமான விஷயங்களை மண்டைக்குள்ள ஏற்றி வச்சிடணும். அத்தனை மெமரி பண்ணிடாதீங்க. கதையை மெமரி பண்ணாதுங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் மனசுல வைங்க. ரைட், ஓகே, இந்த பாயிண்ட் அப்புறம் அது விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், அந்த பாயிண்டா நீங்க மைண்ட்ல வச்சிட்டீங்கன்னா அழகா நீங்க விளக்கம் கொடுத்துடலாம்.
நம்பர் 1, ஆயத்தம் இல்லாமல் கதை சொல்லக்கூடாது. அப்படியானால் 2வது பாயிண்ட் நீங்க எழுதிருப்பீங்க, எழுதினவங்க தூங்க. என்ன எழுதுறீங்க? ஆயத்தம் இல்லாம ஆயத்தத்தோட என்னென்ன ஆயத்தம் எழுதுறீங்களா? என்னென்ன ஆயத்தம்? 2 விதமான ஆயத்தம். நம்பர் 1 ஜெபம், தேவனோடு உள்ள ஆயத்தம். நம்பர் 2 கதையோடு உள்ள ஆயத்தம். சரியா? சரி, ஓகே. 2வது வரமாட்டேங்கி கதை எப்படி துவங்கக்கூடாது. அதாவது ஒரு ஊர்ல அப்படின்னு சொல்லி கதையை துவங்கக்கூடாது. சரியா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய போஸ்டா, அதோட கதை லாஸ்டா அப்படின்னு எழுதிச்சிடக்கூடாது. கதை செஞ்சு சொல்லக்கூடாது. சரியா? நம்ம எல்லாம் முன்னாடி கதை கேட்டு எப்படி பழகிருக்கோம்? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி வடை சுட்டாங்க. வடை நல்லா டேஸ்டா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எங்க ஒரு தாத்தா வடவடையா சுடுறாங்க அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? கதை சொல்லக்கூடாது. அப்ப எப்படி கதை ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப பாருங்க, நாகமான எடுத்துக்கலாம்ல. எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? யாராவது இடையில ஸ்டார்ட் பண்ணி விடுங்க பார்ப்போம். எப்படி துவங்கலாம்? அண்ணாச்சிமார் சொல்லுங்க. வீடியோஸ் போட அண்ணாச்சிமார் டைரக்டர்ஸ். என்ன சொல்லலாம்? சரி, ஓகே. உங்கள்ட்ட கேள்வி கேட்டா எனக்கு கொடுத்த டைம் தாண்டி நான் அதிகமா போயிடுவேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கதையில ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ் பிடிச்சுக்கணும். இப்ப இந்த கதையில ரொம்ப இம்பார்ட்டன்டான நபர் யார்? ஆமாண்ணா, நாகப்பன். கவனிங்க, முக்கியமான நபர் யார்? சிறுப்பன். ஓகே. இந்த சிறுப்பன் எப்படி உள்ள வந்தா? சிறியவர்கள் எப்படி வந்தா? அடிமையாக்கப்பட்டு. அடிமையாக்கப்படும் போது எப்படி அடிமையாக்கி இருப்பாங்க? இல்லையே, பாருங்கள், சிரியாவுக்கு போவோம். அப்படியா? அப்ப யுத்தம் இல்லையா? அப்ப யுத்தம் எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? இல்ல தொடர்ந்து பயங்கர யுத்தம் நடக்கும். யுத்தம் நடக்கும்போது நீங்க நான் கதை சொல்லும் போது கதை சொல்றேன்னே தெரியாது, அப்படி ஆரம்பிங்க. திடீர்னு பேசிட்டே இருக்கும்போது பட்டாசு சத்தம் மாதிரி என்ன கேட்டுச்சான்? குண்டு மழை பொழியில் சத்தம் கேட்டுச்சான். சீரியா தேசத்து படைகள் எல்லாம் இஸ்ரவேலுக்குள்ள ஒளிஞ்சு ஒளிஞ்சிருந்தவெல்லாம் பிடிச்சிட்டு போய் சீரியாவுக்குள்ள கொண்டு போனான். சீரியாவுக்குள்ள கொண்டு போனதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் யார் தெரியுமா? அந்த படைத்தலைவன் வீட்டுல வேலை செஞ்ச பாப்பா. இந்த இடையில நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா, இந்த ஒரு ஊர்லன்னு சொல்ல ஆரம்பிச்சிங்க வச்சுங்க, முடிஞ்சிடும் கதை. நீங்க தொடங்குறதுக்கு முன்னே கதை முடிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி முக்கியமான எங்க ஸ்டார்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இடையில முக்கியமான ஒரு பிளேஸ்ல கதையை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆடாம அசையாம நின்றுட்டு என்ன செய்யக்கூடாது? கதை சொல்லக்கூடாது. நாகமான் என்று ஒருவன் இருந்தான். அவன் வீட்டில் ஒரு சிறு பெண் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் வேலை செய்த போது கதை சொல்லும்போது நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு கதை எத்தனை கதாபாத்திரம் இருக்கிறாங்களோ அத்தனையும் நீங்களா மாறிடணும்.
நீங்களா மாறிடணும். ஒவ்வொரு நபருக்கும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சில முக அசைவுகள் இருக்கு, முக பாவனை இருக்கு. இப்ப பாருங்க, இந்த கதையை விட்டு வேற ஒரு கதை பார்ப்போம். லாசரு வியாதி பெற்றிருந்தார், மறுத்து போனார். அப்புறம் இயேசு வந்தார். லாசருவே, வெளியே வந்தார். அவர் உயிரோடு வந்தார். சும்மாவும் நின்று கதை சொல்லக்கூடாது, ஆப்போசிட்டா செய்யவும் கூடாது. சரியா? அது உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். நீங்க ஆடாம அசையாம நின்று ஏதாவது சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க அங்கேயும் இங்கேயும் ஆடி ஏதாவது பண்ணீங்கன்னா இந்த பிள்ளைகளுடைய கண்ணு இங்க போகும் இங்க போகும் இங்க போகும், அங்க தூக்கம் கலைஞ்சிடும். புரியுதா? சும்மா இப்ப நீங்க ஆப்போசிட் எழுதுங்க. என்ன எழுதுனீங்க? ஆமா, ஆடி அசைத்து கதை சொல்ல வேண்டும். அப்படியே தேவையில்லாம ஆடாதீங்க. அதுதான் நான் சொல்லி கொடுத்தேன், தேவையில்லாத செய்ய வரக்கூடாது. சரி, அடுத்து பார்க்கலாம். முக பாவனை இல்லாமல், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த முக பாவனை தான் இந்த இது லாசரு கதை. முகபாவனை இல்லாமல் கதை சொல்லக்கூடாது, முகபாவனை மாற்றி மாற்றி கதை சொல்லக்கூடாது. சரியா? செத்தவங்களை ஒருத்தர் கொடுத்த மாதிரி நின்றுட்டு கதை சொல்லக்கூடாது. ஓகே, நேரம் இல்லை, போகலாம். சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமா இருக்கக்கூடாது. அதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆக்ஷனை முடிச்சிட்டேன். சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருக்கக்கூடாது. இப்ப முதல் நாள் கதைக்கே வருவோமா? தீர்க்கதரிசி சொல்றார், நீர் போய் யோர்தானில் என்ன செய்யும்? 7 தரம் முங்கி போய் விடுங்க. உடனே நம்மளு என்ன பண்ணார்? தீர்க்கதரிசி சொன்ன உடனேயே நாகமா என்ன பண்ணோம்? இஸ்ரேலுக்கு பண்ணணும். 7 அப்ப இவ்வளவு லண்டன்ல பண்ணோம். உடனே என்ன பண்ணோம்? வெரி குட். யார் சொன்னா? யாருமா சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? கோவப்பட்டான்னு தான் சொன்னீங்க. வாங்க, உங்களுக்கு ஒரு -2 மார்க் தரலாம்னு நினைச்சேன். போச்சு, போட்டு. உடனே நாம என்ன பண்ணோம்? எமது நாட்டில் இல்லாத நதியா உமது நாட்டில் ஓடுகிறது, நீ வந்து என்னை தொட்டு தடை அழகாக அப்படி கட்டி தழுவி என்னை நீ சுகமாக்குவீர் என்று பார்த்தால் யோர்தானில் போய் முங்க வேண்டுமா? முங்க வேண்டுமா? நீர் நமது யோர்தான். இது எப்படி சொல்லுவோமா? எங்கள் நாட்டில் யோர்தான் இல்லையா? தீவிர சங்கமிக்காரு, எங்கள் நாட்டில் யோர்தான் இல்லையா? நீர் என்னை தொட்டு தழுவி தொட்டு சுகமாக்குவீர் என்று நினைத்தேனே, இல்லை ஏன் என்னை யோர்தானில் அனுப்புகிறேன்? முகபாவனை ரொம்ப அற்புதமானது. அதுல வித்தியாசம் இருக்கக்கூடாது. என்ன வித்தியாசம் இருக்கக்கூடாது? சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமா இருக்கக்கூடாது. சோக கதை சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே கதை சொல்லக்கூடாது. சரியா? சிலருக்கு கதை சொல்லும் போது அப்படியே அழுதுமா, அப்படி அழுது கண்ணீர் வடிச்சுவான். தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு நான் அடுத்து போயிட்டே இருந்தேன், அப்படியே பார்த்துட்டோம், ஒரு மிகப்பெரிய விபத்து, தலை உடச்சு தூண்டா கிடக்கு. அவன் மனைவி பக்கத்துல நீங்க அழுதுகிட்டே இருக்கான், பிள்ளைகள் கத்திக்கிட்டே இருக்கு, அழுதுவான். நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். நம்ம வாழ்க்கையில பைபிளிலிருந்து கதை சொல்ல போறோம். பைபிளிலிருந்து கதை சொல்லும் போது நீங்க கவனிக்க வேண்டிய இத்தனை விஷயங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க ரொம்ப அற்புதமா கதை சொல்லிடலாம். சின்ன பிள்ளைகளும் நீங்க கதை சொல்ல முடியும்.
உங்களுடைய கதை, மறுபடியும் நான் சொல்றேன், உங்க கதை எதுக்காகனா கதை அடிக்கிறதுக்கு இல்ல. உங்க கதையினுடைய நோக்கம் அன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட பாடத்தை பிள்ளைகளுடைய இதயத்துல ஊங்கி வைக்கிறது தான் இந்த கதையுடைய நோக்கம். இந்த கதை மட்டும் சுரப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்குள்ள பாடத்தை மறந்துடுவாங்க. ஏன்னா ஸ்கிட் இதோட இதை வச்சு ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இதை வச்சு ஏதாவது சம்பந்தப்படுத்தி ஒரு விதைக்கிற கதையை ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனா கதை சொல்லும்போது அந்த பாடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதையே கதையா சொல்லுவாங்க. அதனால கவனமா இருக்கணும். கதையை நீங்கள் சரியாக சொல்லுங்கள், நல்ல ஜெயத்தை பெறுங்கள், கற்றுக்கொள்ள ஆசீர்வதிப்பார். ஓகே, நல்ல ஜோரா கையை மேல தூக்கி தலைக்கு மேல தூக்கி போட்டு தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல நைஸ் கிளாப் கொடுத்துலாமா? நைஸ் கிளாப். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். NIC NIC நைஸ் நைஸ் நைஸ். ஒன்ஸ் மோர். NIC NIC நைஸ் நைஸ் நைஸ். NIC NIC நைஸ் நைஸ் நைஸ். சூப்பர். இப்போ ஸ்கிட் பார்க்க போறோம். எல்லாம் டீ குடிக்க போலாம். ப்ரேயர் பண்ணி போயிடலாமா? சரி வாங்க ப்ரேயர் பண்ணிடலாம். ஜெபம் அப்படி என்று சொன்ன உடனே இங்க வைத்திருக்கிற போல 2 போக்கஸ் லைட்டை போல 2 கண்ணையும் முட்டாக முடிக்க வேண்டும். எங்க சர்ச்சில் எல்லாம் எங்க ஐயா சொல்லாரு, அது மாதிரி இங்க சொல்ல வேண்டியது. சொல்லுங்க, உங்க சோத்திரத்துல பெரிய தமிழ் வைக்கணும். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. அன்புள்ள நீ தந்தை அருமையான நேரத்திற்காக நன்றி. அன்றுவரே நாளையும் இந்த விபிஎஸ் பயிற்சிக்காக கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்நாக்ஸ் டைமுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாக அதை பருகி மறுபடியும் உங்களுக்குள்ளாய் பலனடைய ஆண்டவரே கிருபை தாரும். தொடர்ந்து ஆட்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, சென்று குடித்துக் கொண்டு உடனே வாருங்கள். நல்லா இருக்கீங்களா? டிப்ஸ் எழுதிக்கிங்க. வேகமா பயிற்சியாளர்கள் நீங்க நடத்த போகிற சென்டர்ல உங்க சென்டர்ல உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கேட்பீங்க, அதாவது பிரேயர் பண்ண சொல்லி கொடுப்பீங்கல்ல, எப்படி பிரேயர் செய்வது அப்படிங்கறதுதான் இப்ப நீங்க எழுதுறது. கரெக்டா இருக்கா? இங்க எக்கோ இருக்கு, கொஞ்சம் எக்கோ கம்மி பண்ணுவீங்க. பேஸ் கம்மி பண்ணுவீங்க. எழுதிக்கிங்க. எப்படி பிள்ளைகளுக்கு பெயர் சொல்லிக் கொடுப்பது, ஜெபிக்க எப்படி சொல்லிக் கொடுப்பது, எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? நீங்க எல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க போற சென்டர்ல எப்படி ஜெபிக்க சொல்லிக் கொடுப்பீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பிரேயர் பண்ணணும், தம்பி தங்கச்சி பிரேயர் பண்ணணும் அப்படின்னு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க? ஆத்திரம் சோத்திரம் ஆமென் அப்படியா? தெய்வமே எல்லாம் அறியும், நான் இங்க அறியும் அப்படியா? இல்ல, ஒரு மெத்தட் கண்டிப்பா தேவை. ஏன்னா நம்ம நடத்த போற சென்டர்ல நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எதை சொல்லிக் கொடுக்க போறோமோ அந்த மெத்தட் தேவை. ஒரு சின்ன கை சிம்பிள் ஒண்ணு வரைஞ்சிக்கிங்க. உங்க பேப்பர்ல ஒரு சின்ன கை சிம்பிள் வரைஞ்சிக்கிங்க. கை சிம்பிள் உங்க பேப்பர்ல கை சிம்பிள் ஒண்ணு வரைஞ்சிக்கிங்க. சின்னதா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சின்னதா கை சிம்பிள் ஒண்ணு வரைஞ்சிக்கிங்க. ஃபர்ஸ்ட் இந்த விரல், கட்டை விரல் வரைஞ்சிக்கிட்டீங்களா? 5 விரல் வரைஞ்சிட்டு அந்த கட்டை விரலுக்கு நேர ஒரு கோடு போட்டுக்கோங்க. கட்டை விரலுக்கு நேர. இந்த விரலோட பேர் தைரியப்படுத்தும் விரல். தைரியப்படுத்தும் விரல். கட்டை விரலுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் தைரியப்படுத்தும் விரல். நீங்க யாரெல்லாம் தைரியப்படுத்தணும்? சுண்டு விரல், கட்டை விரல். என்னைய குழப்பீங்க போல இருக்க. இது தைரியப்படுத்துற விரல். நீங்க வீட்டுல யாரையெல்லாம் தைரியப்படுத்தணும்? அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தாத்தா உடம்பு முடியாம படுத்துட்டு அப்படின்னு எழுதிட்டே இருக்காரு. என்ன பண்ணணும் போயிட்டு? தாத்தா போக்கு தாத்தா நீ அப்படின்னு நல்லா வரும் சென்று
வாழ்த்துக்கள். சோ நீங்க போய் சொல்ற தாத்தா ஒண்ணும் இல்ல தாத்தா, உங்களுக்கு ஒண்ணும் செய்யாத தாத்தா, நாங்க போய் பிரேயர் பண்ணலாம் தாத்தா, ஏசப்பா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சுகத்தை தருவாங்கன்னு சொல்லணும் இல்லையா? சோ அதனால தைரியப்படுத்தும் விரல், இந்த விரல் தைரியப்படுத்தும் விரல். சோ இந்த விரலுக்கு நீங்க வச்சிருக்கிற பெயர் தைரியப்படுத்தும் விரல். யாருக்காக எல்லாம் பிரேயர் பண்ணணும்னா, அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, தாத்தா பாட்டி, அண்ணன் தம்பி, சித்தி சித்தப்பா, மாமா மாமி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. உயர்ந்த விரல், உயர்ந்த விரல், உயர்ந்த விரல் யாரு, யாரெல்லாம் உயர்ந்தவங்க இந்த உலகத்துல, யாரெல்லாம் உயர்ந்தவங்க? மோடி அவர் பேரடா தம்பி, நீ அடி வாங்கி தந்து மோடி இல்ல, அவருக்கு பதவி, அவருக்கு பதவிக்கு ஒரு பேர் உண்டு. பரமகம் எடுக்கணுமா? ஆமா ஆமா ஆமா, அது அவருக்கு ஒரு பதவி உண்டு. பிஎம், சிஎம், ஓஎம், ஏஎம், அப்படிப்பட்ட அந்த ஏஎம் எல்லாம் இருக்குல்ல, எம்எல்ஏ, வக்கீல். சோ இந்த மாதிரி தேசத்தில் இருக்கிற உயர்ந்தவங்களுக்காக ஜெபிக்கணும், உயர்வான மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். நடுவிரல். இந்த அடுத்த விரலுக்கு ஒரு பேர் உண்டு, மோதிர விரல் சொல்லுவாங்க. சோ நம்ம இந்த விரலுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், பலவீனமான விரல். பலவீனமான விரல். இந்த விரல் என்ன விரல்? பலவீனமான விரல். எழுதிட்டீங்களா? நீங்க போற சென்டர்ல சொல்லி கொடுங்க, ரொம்ப யூஸா இருக்கும். அந்த பிள்ளைங்க பிரேயர் பண்ண டெய்லி கேட்கணும், நீங்க இன்னைக்கு இந்த 5 மெத்தட்ல பிரேயர் பண்ணீங்க அப்படின்னு டெய்லி கேட்டு பாருங்க. உண்மையாவே அந்த பிள்ளைங்க ஈஸியா இந்த பிரேயரை கத்துக்குவாங்க. சொல்லி கொடுக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பலகீனமான விரல். சோ பலகீனமான விரல், இந்த உலகத்துல யாரெல்லாம் பலகீனமானவங்களா இருக்கிறாங்க? நிறைய ஏழைகள் இருக்கிறாங்க இல்லையா? நிறைய வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேரு வீடு கூட இல்லாம தெருக்களில, ரோட்டோரங்களில எல்லாம் தங்குறாங்க இல்லையா? இவங்க எல்லாம் பலகீனமானவர்கள். புரியுதுங்களா? சோ பலகீனமானவர்களுக்காக ஜெபிக்கணும். லாஸ்ட் விரல்,
இது என்ன விரல்? சுண்டக்காய். இந்த விரலுக்கு நம்ம பேர் வச்சிருக்கிறோம் நான். நான் நான். அஞ்சாவது இந்த விரல் நான். எனக்காக ஜெபிக்கணும். என்னன்னு? ஏசப்பா எனக்கு நல்லா கத்திச்சு குத்தி தாருங்க அப்படின்னு எனக்காக எனக்கு நல்ல சுகபலம் தாருங்க, நல்ல கீழ்ப்படியுள்ள பிள்ளையா வாழ போடுங்க. சோ எனக்காக ஜெபிக்கணும். இது நம்ம இன்னைக்கு ஒரு புது மெத்தட். இந்த லெஃப்ட் ரைட் உட்கார சொன்ன ஒரு புதிய மெத்தட், இந்த லெஃப்ட் ரைட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு புதிய மெத்தட் நம்ம படிக்க போறோம். நீங்க குறிப்பு உட்கார்ந்து எழுதிக்கிறீங்க. ஸோ நான் உங்களை பார்த்து ஹாய் சோல்ஜர்ஸ் சொல்லுவேன், நீங்க ஹலோ கமாண்டர்னு சொல்லணும். நான் உங்களை பார்த்து ஹாய் சோல்ஜர்ஸ் சொல்லுவேன், நீங்க ஹலோ டீலா டீலா. ஹாய் சோல்ஜர்ஸ். சதமா ஹாய் சோல்ஜர்ஸ். ஹாய் கமாண்டர் யார தம்பி? ஹலோ. ஓகே, இந்த பக்கம் ஹாய் சோல்ஜர்ஸ். சதமா ஹாய் சோல்ஜர்ஸ். இப்போ நம்ம விபிஎஸ் உடைய தலைப்பு அதை ஜஸ்ட் ஒரு சின்ன ஆக்ஷன் மட்டும் நம்ம பார்த்துட்டு போறோம். 7 நாள் விபிஎஸ்க்கான 7 தலைப்பா சின்ன ஒரு ஆக்ஷனோட பார்த்துட்டு போறோம். நீங்க போகிற சென்டர்ல உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்கான ஒரு 7 ஆக்ஷனை சொன்ன உங்களுக்கு ஒரு 6 தலைப்புடைய ஆக்ஷன் சொல்லி கொண்டுறோம். ஒரே ஒரு வாட்டி நீங்க கவனிச்சுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அப்ப நீங்க போற சென்டர்ல சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். விபிஎஸ் உடைய தீம் என்ன? கேட்டது நீங்க சொன்னது நம்பி கேட்டு என்னன்னு? திராட்சை செடியாகிய கிறிஸ்து. இப்ப பாத்துங்க, நம்ம இந்த டீம் பண்ணுவாங்க. சொல்லுங்க, திராட்சை செடியாகிய கிறிஸ்து. ஒரு வாட்டி கூட பாத்துங்க. உங்களுக்கு கொஞ்சம் நாங்க ரொம்ப பிரைட்ல நிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா தெரியுது நினைக்கிறேன். சோ ஒன் டைம் கூட பாத்துங்க. ஒன்ஸ் மோர் ரெடி 1 2 3 ஸ்டார்ட். திராட்சை செடியாகிய கிறிஸ்து. சோ எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். திராட்சை செடியாகிய கிறிஸ்து. ஒன்ஸ் மோர் ரெடி 1 2 3 ஸ்டார்ட். திராட்சை செடியாகிய கிறிஸ்து. சோ அப்புறம் முதல் நாள் கிறிஸ்துவை அங்க ஒருத்தர் உதைத்துன்னு சொல்லி பக்கத்துல ஒருத்தர் இடி விடுவோம். எங்க போய் சொல்லி இழக்கிறலாம். சோ முதல்ல கிறிஸ்துவை விதைத்திடு. இது ஒரு சின்ன ஆக்ஷன் பாத்துருங்க. கிறிஸ்துவை விதைத்திடு. ஆமா, அப்படியே புட்டுக்குடல் இல்ல, மண்ணுக்குள்ள விதைக்கிறது மாதிரி. நீங்க புட்ட வைக்கிற மாதிரி நினைச்சாருங்க. ஓகே ஒன்ஸ் மோர் ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கிறிஸ்துவை விதைத்திடு. ஒன்ஸ் மோர் கிறிஸ்துவை. இது வரல இல்ல, நல்லா நீட்டுங்க கையை. இயேசு வந்து இப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டாரு. நீங்க எல்லாம் நல்லா வரணும். ஓகே, ஒன்ஸ் மோர். சூப்பர். கிறிஸ்துவை விதைத்திடு. அப்புறமா அடுத்த தலைப்பு கிறிஸ்துவில் துளிர்விடு. எப்படியா சொல்லுங்க. கிறிஸ்துவில் அப்படி முளைச்சு எழும்பணும். ஓகே, எல்லாம் ஒன்ஸ் மோர். கிறிஸ்துவில் துளிர்விடு. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கிறிஸ்துவில் துளிர்விடு. நிறைய துளிர்விட மாதிரியே தெரியலையே. இப்ப பார்ப்போம். கிறிஸ்துவில் துளிர்விடு. சூப்பர். இது அடுத்தது கிறிஸ்துவில் வளர்ந்து. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கிறிஸ்துவில். இங்க நீங்க ஃபுல்லா உட்கார வேண்டாம், அப்படி பாதி பாதி. கிறிஸ்துவில் வளர்ந்திடு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கையை மேல கொண்டு போயிருங்க. உங்க கை எவ்வளவு தூரம் போகணும் அவ்வளவு தூரம் போயிருங்க. மேல போய் தொட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் மோர். கிறிஸ்துவில் வளர்ந்திடு. அடுத்தது கிறிஸ்துவில் கனி கொடு. கிறிஸ்துவில் கனி கொடு. ஆமா, கனி உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கப்படணும். ஒரு வசனம் இருக்கு, ஒரு ஆவியின் கனி அன்பு, வம்பு, கம்பு, செம்பு, பம்பு, தும்பு. அதேதான் கண்ட சொன்னீங்க. அதேதான் நம்ம கனி கொடுக்கணும். என்ன? சோ அதனால அந்த கனியை எடுத்து கொடுக்குற மாதிரி. ஒன்ஸ் மோர். கிறிஸ்துவில் கனி கொடு.
நல்லா நீட்டி கொடுங்க. கையில இருக்கிற கஷ்டமத்துக்கு புஸ்தச்சி ஏதோ ஒண்ணு வரமாட்டீங்க, நல்லா நீட்டி கொடுங்க. கிறிஸ்துவில் கனி கொடு. இந்த பக்கத்துல இருக்கிற கண்ணை நீ வச்சுக்க, இங்க வச்சுக்க. என் பக்கத்துல இல்ல, முன்னாடி இருக்கிற நல்லா நீட்டி கொடுங்க. கிறிஸ்துவில் கனி கொடு. சூப்பர் சூப்பர். அப்புறம் கிறிஸ்துவில் அறுவடை செய்வது. பார்த்துடுங்க ஆக்சன். கிறிஸ்துவில் அறுவடை செய்வது. நல்ல அர்த்தம் என்ன? ஒருத்தன் பூச்சை வரைக்கும் போப்புனே போப்புனே பூனை போப்புனே பூனைலடா தம்பி அறுக்கணும். ஒரு வருஷம் பார்த்துங்க, சேர்ந்து பண்ணுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கிறிஸ்துவில் அறுவடை. அருங்கப்பா, அருங்க, நல்ல அருங்க. பக்கத்துல இருக்க ரத்தம் வரட்டு தம்பி. அறுக்க சொன்னா பிடிக்குது, அத அருங்க தம்பி. அறுவடை செய்திடு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் கிறிஸ்துவின் களஞ்சியத்தில் சேர்த்திடு. பாத்துங்க, கிறிஸ்துவின் களஞ்சியத்தில் சேர்த்திடு. கிறிஸ்துவின் களஞ்சியத்தில் சேர்த்திடு. இப்போ சொந்த அல்லேலூயா, அவருடைய பேர் மான் அல்லேலூயா. என்ன அல்லேலூயா? மான் பார்த்திருக்கீங்களா? பேன் பார்த்தது எனக்கு தெரியுது, நிறைய பேர் தலைய அப்படின்ற மாதிரி தெரியுது. பேன் அல்லேலூயா இல்ல, இது மான் அல்லேலூயா. மான் பார்த்திருக்கீங்களா? யாரெல்லாம் மான் பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்கல்ல? சூப்பர். மான் எப்படி இருக்கும்? மான் நல்லா இருக்கும்னு எனக்கும் தெரியல தம்பி. அதான் எப்படி இருக்கும்னு கேட்டேன். 4 கால் வச்சுருக்கீங்களா? 2 கொம்பு வச்சுருக்கோம். ஓகே, அந்த மான் அளவுக்கு இந்த நம்ம போடுற மான் வருமானு தெரியல. இப்ப மான் தண்ணி தேடி ஓடுறது மாதிரியான ஒரு சீனரி. அதை வச்சுதான் நம்ம இப்ப இந்த அல்லேலூயா செய்ய போறோம். தண்ணி தேடி இந்த மான் ஓடுறது மாதிரி இந்த அல்லேலூயா நம்ம பண்ண போறோம். இந்த டீம் பண்ணுவாங்க, ஒரு டைம் பாத்துக்கோங்க. ரெடி ஆயிட்டீங்களா? ரெடியா? கை வசிங்க. மான் ஷேப்புக்கு. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். லே லூ யா அல்லேலூயா. இல்லம்மா, அல்லேலூயா. சரி, பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கூட பண்ண போறோம். சோ நீங்க ஊமையா பண்ணக்கூடாது. நாங்க ஒரு வாட்டி உங்களுக்கு புரியுறதுக்காக தான் சைலண்டா பண்ணோம். சோ சேர்ந்து அந்த சவுண்ட் கொடுத்து பண்ணணும். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். லே லூ யா அல்லேலூயா. பண்ணிடலாமா? ஓகேவா? எஸ் பாஸ் ஓல்ட் ஸ்டைல் சொல்லிடலாமா? ஓகேவா? ஹாய் சோல்ஜர்ஸ், ஹாய் சோல்ஜர்ஸ். ஓகே, ரெடி 1 2 3 ஸ்டார்ட். லே லூ யா அல்லேலூயா. லூ யா அல்லேலூயா. லே லூ யா அல்லேலூயா. என்ன சுத்தவே இல்லை. கூட்டிட்டு போற ஆளை விரட்டுவாங்க, முடியல. சரி, இந்த பக்கம் போற வழியில் அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க? இதுக்கு அவங்க எவ்வளவோ பரவாயில்லை. நான் உங்ககிட்ட கேட்டேன், போற வழியில அனிமல்ஸ் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அடிச்சு கொள்வாங்க முன்ன கூட்டிட்டு போறவங்க. கஷ்டம் தான். சரி சரி, ஆனாலும் எனக்கு ஒண்ணு தோணுது. எப்படியாவது உங்களுக்கு இன்னைக்கு நான் அனிமல்ஸ்க்கு உங்களை அமேசான் காட்ட கூட்டிட்டு போய் ஒரு அனிமல் காட்டி தரணும்னு நான் விரும்புறேன். போலாமா? போலாமா? சத்தமா சொல்லுங்க, போலாமா? இப்ப மறுபடியும் சவுண்ட் கேட்குது. யாராவது குரட்டை விட்டு தூங்குறீங்களா? இந்த பக்கம் யாராவது தூங்குறீங்க போல இருக்கு. எங்க? அங்க அங்க யாரும் இல்ல. பின்னாடி பின்னாடி யாரும் தூங்குறாங்க போல இருக்கு. அங்க பலூன்ல ஒரு விளையாண்டு இருக்காங்க. ஐயோ, யாரும் சவுண்ட் கேட்குறதா குரட்டை விட்டு மாதிரி நானா விட்டேன். எப்படியா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. எல்லாம் அமைதியா இருங்க. நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டோம். காட்டுக்குள்ள வந்துட்டோம். அமைதியா இருங்க.
வாங்க. ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு கேக்குதா? என்னது? அண்ணன் நிக்குதா? யாராவது? ஐயோ 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 நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அமேசான் விளையாட்டுக்கு போறேன். நீ முன்னால வந்துட்ட. நீ காட்டுல இருக்க இங்க இங்க நான் வரவேற்க காரணம் சொன்னா நான் அந்த வழியா தான் போனேன். நல்லா பசிச்சு போய் சாப்பிடலான்னு போனேன்னா என்னமோ சத்தம் கேட்டுச்சு. இங்க ஏதோ கறி சோறு கிடைக்கும்னு வந்து கறி கிடைக்குமா கிடைக்குமா கறி கறி பச்சை கறி வேணுமே. லாஸ்ட் மட்டில 2 பேர் இருக்காங்க. அங்க அங்க வாங்க பின்னாடி பேப்பர் வச்சு மூச்சு மறைச்சிருக்காரு. அண்ணாச்சி அந்த அண்ணாச்சி அந்த அண்ணாச்சின்னு வந்து எனக்கு பேர் வர வரலாம் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? சங்க அண்ணாச்சி சின்ன அண்ணாச்சி கறி கிடமா ஒண்ணு சேர்த்துக்காது அண்ணாச்சி கறி அண்ணாச்சி நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்கல்ல ஒண்ணு செய்வீங்களா? எங்க பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுப்பீங்களா? நீங்க நல்லா சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு தருவாங்க. அங்க மலர் பாட்டியமா இருக்காங்க. அங்க சாப்பாடு தருவாங்க. போன நீங்க சொல்லி கொடுத்ததும் எங்க மதர் அம்மா வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் தருவாங்க. சொல்லி கொடுத்துருவீங்களா? என்ன சொல்லி கொடுப்பீங்க? வசனம் 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 சொல்லுங்க. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நெல் குட்டிகள் ஆட்சி அடைந்து சூப்பர் சிங்க குட்டிகள் நெல் குட்டிகள் நெல் குட்டிகள் உங்க குட்டிகள் அவங்க சிங்க குட்டிகள் உங்க குட்டி இல்லை ஏன் குட்டிகள் ஏன் குட்டிகள் ஆட்சி அடைந்து என்ன மாதிரி கட்டியா இருக்கும். கருத்துல பேர உங்களுக்கு பசி வராது அப்படிங்களா? அப்படிங்களா?
பஸ் வராதா? பஸ் பஸ் நீ தொடாத, எனக்கு பயமா இருக்கு. நீ தள்ளி இல்லை. ஏதாவது எங்க பிள்ளைகளுக்கு நல்லதா சொல்லி கொடுத்தேன்னா உன்னை அடிக்காம விடுவாங்க. இன்னும் ஆளுக்கு ஒரு கொட்டு தின்னா விடுவேன். நீ பட்டினியோட சேர்ந்து கொட்டினியா மாறிடுவேன். எல்லாரும் சொல்லி கொடு, நான் போயிட்டு வரேன். வந்தா வந்தா குட்டிகள் எத்தனை மக்கள் மத்திக்க குட்டிகள் தாச்சருந்து கப்பரை போடுவது ஒரு நின்மையும் குறைபடாது. சரி, இப்ப கதை சொல்லணும்ல, கதை பிடிக்குமா? கதை பிடிக்கலாம். உனக்கு யாரோ போகணுமே, நம்புறது யாரும் இருக்காங்களா பார்க்கட்டும். நான் போக மாட்டேன், சும்மா இருமா, நான் வேலைக்கு போக மாட்டேன். நானே பசியில புசிச்சு போயிருக்கேன், பயப்படாத. நான் உன்னை திங்க மாட்டேன். ஆமா, தலையாட்டி பக்கத்துல வசதியா? சரி, ஓகே, சரி. இந்த பிள்ளைக்கு ஏதாவது சொல்லிருக்கோமே. ஆமா, இப்போ நான் வசனம் சொல்லி கொடுத்தேன், நீ ஒரு பாட்டு சொல்லிக்கிறேன். அவன் நல்ல சூப்பர் பாட்டு சொல்லிக்கிறான். ஆமா, சொல்லுங்க சூப்பர் பாட்டா? நல்ல இனிப்பா இருக்குமா? நல்ல இனிப்பா இருக்குமா? சரி சரி, படிங்க படிங்க. தோசை அம்மா, மீசை அம்மா. இதா இனிப்புள்ள தோசை? இனி தோசையா? இனி தோசையா? இனி தோசையா? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு மீசை எப்படி? மீசை இல்லையா? ஒரு நல்ல பாப்பா சொல்லி கொடுக்கும். அதாவது இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப புரியுற மாதிரி நல்ல சூப்பரான ஒரு பாப்பா சொல்லி கொடு. ஒழுக்கம் சொல்ல கேட்க மாட்டேன். பிள்ளைகளுக்கு பிடிக்காத பாட்டு என்னத்துக்கு பாடுற நீ? பாட்டை விட்டு எந்த பிள்ளைகள் பாரு சூப்பரா பாரு சொல்லி காலிக்காக சொல்றா. எந்த பிள்ளைகள் சத்தமா சொல்றாங்க கேட்குறியா? என்ன பட்ட வைத்தியம் வெள்ள மண்டையா? என்ன பண்றேன்னு பாத்துக்கோங்க. நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க சார்பில் கேட்கிறேன்.
கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த வெள்ளை மட்டும் சொல்லுங்க நிச்சயமா. நல்ல யோசி, நல்ல யோசி. கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சா? இந்த பெசல் வைக்க பார்க்க முட்டைய வந்துச்சா என்னன்னு ஒண்ணு தெரியல. இங்க வந்து வைத்தியம் 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 வைத்தியம். சின்ன பையனை போட்டு மாட்டிட்டு இருக்கேன். முட்டை நான் கேள்விக்கிட்ட பேசுறீங்க. நான் பதில் சொல்றேன், நீ கேளு. எனக்கு தெரியும். ஆமா தெரியும், நீ கேளு. என்ன சிரிக்கிற? நீ பதில் கேளுடா, நான் சொல்றேன். இன்னும் போலீஸ் மட்டும் இருக்கு. பதில் வர சொல்லுவாங்க. கேளு கேளு கேளு. கோழி மேல இருந்துச்சா முட்டை மேல இருந்துச்சா? நான் சொல்றேன் கேளு. ஆண்டவர் படைக்கும் போது 5ஆம் நாள் பறவைகள் எல்லாம் படைச்சாரு. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் வந்திருக்கும்? கோழி தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் முட்டை வந்துச்சு. சரியா? புரிஞ்சுதா? ஆமா. இவ்வளவு முடி இருக்கு, இன்னும் உனக்கு மண்டையில மூளை இல்லையே. எந்த முடி இருக்கு? எனக்கு இல்ல, நான் உனக்கு இங்க பாரு. எனக்கு இருக்கு இருக்கு பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஆமா, தலையில ஒருபட்டு முடி இல்லை, இந்த முடி இருக்கு. எங்க முடி இருக்கா? எங்க இருக்கு? இங்க பாருங்க, இருக்கு பாரு. இந்த முடியா? முடியா? இது முடி இல்ல. முடி இருக்கா? ஆமா, எனக்கு முடி இருக்கு. இங்க தூக்கு. ஏன் ஒண்ணு தூக்கணுமா? பாரு போலாம். முடியல முடியல முடியல. தங்கச்சி எங்க போனா? குடி ஆமா ஆமா, இங்க நாங்க ஒரு டீல் பேசிட்டு இருக்கோம். நீ ஒரு பதில் சொல்ல என்ன சொல்றாங்க பாரு. என்ன கூட்ட முடிஞ்சுதா? எனக்கு முடியல முடியல முடியல. அதான் பார்த்தாலே தெரியுது முட்டை முடியல மொட்டை. எனக்கா முடியல? ஆமா. சரி, அப்ப நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. கேட்கவா? நீ ஒரு கிறிஸ்தவன் தானே? நீ கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீங்க ரெண்டு கிறிஸ்தவன் தானே? இன்னைக்கு காலையில பைபிள் படிச்சியா? ஒட்டலண்டா பதில் சொல்லு. பைபிள் படிச்சியா? அது நான் காலையில 7 மணிக்கு பிறகு எழுப்பினேன். அதனால பைபிள் படிக்க முடியல. என்ன சொன்ன? முடியல, பைபிள் படிக்க முடியல. சொல்லு. பைபிள் படிக்க முடியல. முடியலையா? அப்படியா? உன்னாலேயே முடியல. உனக்கு முடியல? இப்ப நீ பதில் சொல்லு. என்னது? இந்த வாரம் சர்ச்சுக்கு போனியா? என்ன? எங்க வீட்டுல விருந்துக்காரங்க வந்தாங்களா? அதனால யாக்கி போட்டியா? அவங்க மத சுட்டு கேட்டாங்க. அதான் சுட்டு கொடுத்துட்டேன். அதான் போக முடியல. என்ன சொன்ன? அதான் முடியல. ஒழுங்கா படிச்சல? முடியல. எனக்கா முடியல? எனக்கு மண்டையில தான் முடியல. ஆனா உங்க ரெண்டு பேருக்குமே சொன்னது தங்கச்சி நானும் முறையில முடியல. என்ன உங்களுக்கு முடியல? சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க ரெண்டு பேருக்கு பேரண்ட்ஸும் சர்ச்சுக்கு ஒழுங்கா காணிக்கை கொடுக்குறாங்களா? அவங்க வாங்குற சம்பளம் சாப்பாட்டுக்கே பத்தல. அப்ப எப்படி அவங்க ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க? என்ன சொன்ன? முடியலையா? சொன்ன எனக்கு மண்டலான முடியல. ஆனா நீங்க எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆமா, பைபிள் படிக்கல,
தேங்காய் போடுறது இல்ல, ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுக்கறது இல்ல. அப்ப யாரு எனக்கு மண்டலம் நான் எனக்கு மொட்டை? ஆனா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரு மொட்டை? ஆமா மொட்டை. அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? காலையில இருக்கணும். என்ன பண்ணணும்? ஆமா. அப்புறம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அப்புறமா ஊழியக்காரங்களுக்கெல்லாம் தசம பாகம் கொடுக்கணும். ஆமா. டெய்லி என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கு போடு. ஆமா. ஆமா போணுமா? போகணும். இல்ல நீங்க யாரு? ஆவிக்குரிய மொட்டை. இனி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். என்ன பண்ண மாட்டீங்க? அது ஆமா. மத்தவங்க கிண்டல் பண்ணக்கூடாது. சரியா? சரி. சரி ஓகே. நம்ம எல்லாரும் ஒரு பாட்டுக்கு ஆக்ஷன் பண்ணலாமா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணா. அண்ணா என் பேரு அண்ணா. அண்ணே அண்ணே இருக்கீங்களா? அண்ணா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. என் பேரா? என் பேரு மொட்டை சுந்தரம். ஆமா. அண்ணா உங்க பேர் என்ன? இப்போ போட்டு ஒரே ஒரு பாட்டு பாடுவீங்க. சரிங்க. சரி சார். எல்லாரும் எழுதினீங்களே அதுல சகைவா இது சகைவு சப்பானி அண்ணாச்சி ஒன்று எழுப்பி விடுங்க அண்ணாச்சி. சப்பானி குதித்தெழுந்து நடந்தா. சப்பானி அது வேற ஒண்ணு இல்லை, சிங்கத்தை பார்த்து பயந்து போயிருக்கான். சிங்கத்தை பார்த்து பயந்து போயிருக்கான். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? என்ன பாட்டு பிடிக்குதியா? என்ன பாட்டு பிடிக்கும்? என்ன பாட்டு? எத்தனாவது பாட்டு? 4வது பாட்டு. நாங்கள் சேர்ந்து டான்ஸ் ஆட போறோம், நீங்க சேர்ந்து ஆட போறீங்க. ரைட்டா? ஓடுங்க
ஆண்டவரும் அருமை ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிறுவர் விடுமுறை வேதாகம பள்ளியின் சார்பாக இந்த ஆண்டு